கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருந்தால் அதனால் நீங்கள் என் சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பினால் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நமது வார்த்தைகளை காட்டிலும் நமது அன்பு, கருணை, மன்னிப்பு மற்றும் உதவும் மனப்பான்மையே கிறிஸ்துவை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த நாட்களிலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அடுத்தவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துங்கள். ஒரு இனிய வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு மன்னிப்பு இதயம், இவை தேவனின் அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே தேவனுடைய பிள்ளையே. அன்பே கிறிஸ்துவின் அடையாளம். இந்த அன்பினால் உங்களை ஆண்டவர் நிரப்பி, உங்கள் குடும்பத்தை நிரப்பி, அவருக்காக இன்னமும் பிரகாசிக்க பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அன்பு சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பினால் இவர்களை நிரப்பி நடத்தும். கர்த்தருடைய மனதுருக்கு இவர்களை நிரப்புவதாக. இவர்கள் மனதில் இருக்கும் மனக்கசப்புகள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். உம்முடைய அன்பினால் இவர்களை நிரப்பி, இவர்கள் வசிக்கிற இடத்தில், இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் உமக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாக நின்று உம்முடைய சீஷர்களாக விளங்குவார்களாக. கர்த்தர் அப்படியே இவர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து சாட்சியாக இவர்களை பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.